வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருக்குறளில் மொத்தம் 20 அதிகாரத்தில் வந்து ஒரு 11 அதிகாரம் தான் பெண்டிங் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 அதிகாரத்தை பார்க்கலாம். என்னென்ன அதிகாரம் இதில் பார்க்கலான்னா நடுவு நிலைமை, புறங்கூறாமை, அருள் உடைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, பெரியாரை துணை கொள்ளுதல். இந்த 6 அதிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நடுவு நிலைமை. தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பற்பண்டு ஒழுகல் பெறின். தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பற்பண்டு ஒழுகப் பெறின். அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து தகுதி இது அப்படின்னு நல்லது நடுநிலைமையை சொல்றது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான தகுதி, நல்ல செயலை செய்யறதுக்கான தகுதி எது அப்படின்னா நடுநிலைமையுடன் இருக்கிறதா வேணும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே கூறுகிறார். செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்பு உடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. அதாவது செம்மை உடையவர்களோட வந்து பொருள் வளமையானது, இடையிலே வந்து அழிந்து போகாமல் அவர் வழியினருக்கும் உறுதியாக நன்மை தருவது எது அப்படின்னா நடுநிலைமை உடையாது. அதாவது செப்பம் அப்படிங்கிறது இங்க வந்து நடுநிலைமையுடன் உடையவரோட பொருள் வளமை வந்து இடையிலே அழிந்து போகாமல் அவர் மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நீடித்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீடித்து பாதுகாப்பு இருக்கும். செப்பம் உடையவரோட ஆக்கம். ஆக்கம் அப்படிங்கிறது இங்க பொருள், செல்வம், வளமை எல்லாத்தையுமே குறிக்குது. நடுநிலைமையுடன் இருக்கிறவங்களோட செல்வம் வந்து சிதைவில்லாம நீடித்து பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த குறள். நன்றே தரினும் நடுவிங்காத்தம் ஆக்கத்தை அன்றே பொழிய விடல். நன்றே தரினும் நடுவிங்காத்தம் ஆக்கத்தை அன்றே பொழிய விடல். நடுநிலைமை தவறுதலால நன்மை கிடைக்கும் அப்படின்னாலும் அந்த எண்ணத்தை வந்து மறந்துடணும். நன்மைக்கொசரம் நடுநிலைமை வந்து என்னைக்குமே தவறக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த குறள். தக்கர் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவர் வந்து தகுதியானவர், ஒருவர் தகுதியற்றவர் அப்படின்னு பிரிக்கிற பிரிவினைங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பின்னாடி மிஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியாலும் தான் சொல்ல முடியும் யாரு தகுதியானவர் என்று அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். புகழினாலும் பழியினாலும் தான் வந்து கூற முடியும் ஒருவரோட நடுவு நிலைமைய. அடுத்த குறள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சாத்து கோடாமை சான்றோருக்கு அணி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி. பொருள் கேடும் பொருள் பெருக்கமும் வந்து வாழ்வில் இல்லை அது அல்ல. ஆனால் நெஞ்சில் வந்து நடுநிலைமையோட இருக்கிறதா என்ன சான்றோருக்கு அணியாகும். பொருள் பெருக்கம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது, எல்லாத்து வாழ்வினே இருக்கும். ஆனால் நெஞ்சத்தில் கேடாமை இல்லாமல் இருக்கிறதா சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லி இங்கே வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார். அதாவது நடுநிலைமையுடன் இருக்கணும். சான்றோர்கள் வந்து நெஞ்சத்துல வந்து தப்பான எண்ணம் இல்லாம நடுவுநிலையுடன் இருக்கணும் அப்படின்னு எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள் நடுநிலைமையில 6வது. கெடுவல்யான். கெடுவல்யான் என்பது அறிகத்தன் நெஞ்சம் நடுவெறிய அல்ல செய்யின். கெடுவல்யான் என்பது அறிகத்தன் நெஞ்சம் நடுவெறிய அல்ல செய்யின் அப்படின்னா நெஞ்சமானது வந்து நடுநிலைமையில் தவறுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சது பின்னாலும் நடுநிலைமை தவறக்கூடாது. அதாவது நெஞ்சத்துக்கே தெரியும் நடுநிலைமை தவறுனா என்ன தவறு நடக்கும் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி தெரிஞ்ச பின்னாடி நடுநிலை தவறி நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றின்கண் தாங்கிய தாழ்வு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றின்கண் தங்கியான் தாழ்வு. நடுநிலைமையோடு வந்து நன்மையான செயல்களில் வந்து நிலைத்திருப்பவர் வந்து தாழ்ச்சியான கேடு என்று உலகம் ஒருபோதும் கொள்ளாது. நடுநிலைமையுடன் செயலில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து தாழ்ச்சியான கேடு அப்படின்னு ஒருபோதும் உலகம் வந்து சொல்லாது அப்படிங்கிறாரு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி.
தன்னை சமமாக செய்து கொண்டு பொருளை துலாக்கோல் சரியாக காட்டும். அதே மாதிரி சான்றோர்களும் எந்த ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலைமையுடன் இருப்பது தான் சான்றோருக்கு அழகு ஆகும். எந்த பக்கம் சாயாமல் நடுநிலையுடன் இருப்பதே சான்றோருக்கு அழகு. அடுத்த குறள். சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒருதலையார் உட்கோட்டம் இன்மை வெறின். சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒருதலையார் உட்கோட்டம் இன்மை பெறின். உள்ளத்திலே ஒரு கோணல் அப்படின்னா தவறுதலான பண்பை முடிவாக பெற்றிருக்க கூடாது. உள்ளத்திலையும் பெற்றிருக்க கூடாது. அதுபோக நாம சொல்லும் சொற்கள்லையும் சரியாக நடுநிலை தவறாம இருக்கணும். எந்த ஒரு கோணல்லையும் சொற்கள் செய்ய போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நடுநிலையை பத்தி விளக்கியிருக்காரு வள்ளுவர். உள்ளத்திலையும் கோணல் இல்லாம இருக்கணும். நம்ம சொல்ற சொல்லுலையும் கோணல் இல்லாமல் இருக்கணும். அடுத்த குறள். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல செய்யின். பிற பொருட்களை தம் போல கருதி வாணிகம் செய்துட்டு வந்தா நல்ல வாணிபமே கிடைக்கும். அதுதான் வணிகத்தோட நல்ல மரபாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது நடுநிலைமையான வாங்கி விற்கிறாங்கல்ல, அதோட நம்ம அடுத்தவங்க பொருளையும் நம்ம பொருளா பாதுகாத்து நம்ம வாணிபம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா தான் அது நல்லது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த அதிகாரம் புறங்கூறாமை. ஃபர்ஸ்ட் ஒன். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்லல் செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருத்தன் அறம் செய்யாம தீமையே செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அதை விட கொடியது என்ன அப்படின்னா அவர் பிறரை பழித்து புறங்கூறதான் கொடியது. அதை செய்யாம அவன் இருக்கிறானே அதுவே அது நல்லது, இனிதானது. அவன் பிறரை பழி கூறாமல் இருக்கிறானே அப்படிங்கிறதே இனிமையா இருந்தது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அவன் அறம் செய்யாட்டியும் மற்றவங்களை பத்தி புறம் பேசலையே அதுவே நல்லது அப்படின்னு வள்ளுவர் இந்த குறளை எடுத்துரைக்கிறார். அறநீலி அல்லவை செய்தலின் தீதே புறநீலி பொய்த்து நகை. அறநீலி அல்லவை செய்தலே தீதே புறநீலி பொய்த்து நகை. அறத்தை அழித்து தீமை செய்து வருவதை காட்டிலும், இப்போ ஒரு சில பேர் நல்லதுகளை அழிச்சு தீமை செஞ்சுட்டே வருவான். அதை காட்டிலும் எது தீமை அப்படின்னா ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசி சிரித்து நகைப்பதுதான் தீமையானது. ஒருத்தன் கெட்டதை செஞ்சுட்டே இருப்பான். அவனை விட தீமையானது யாரு அப்படின்னா ஒருவர் இல்லாத போது அவங்கள பற்றி பேசி நகைத்து சிரிப்பது தீமையானது. அப்படி கெட்டவனை விட தீமையானவங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். அடுத்தது. புறங்கூறின் பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கமும் தரும். பிறர் இல்லாத போது அவங்கள பத்தி புறம் பேசிட்டு வாழ்றதை விட வாழ்தலே நல்லது அப்படிங்கிறாரு. அது அறநூறுகளில சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நன்மையும் அது தரும் அப்படின்னு சொல்லி புறம் பேசுறவர்களை சாகிறதே நல்லது அப்படின்னு வள்ளுவர் இங்க கடிந்துரைக்கின்றார். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அப்படின்னா ஒருத்தவர் நேரா அவரை என்ன வேணா கடுமையாக கூட பேசு, அதுவும் கூட தவறு கிடையாது. ஆனால் அவர் இல்லாத போது அவரை பற்றி தேவையில்லாத பழி போட்டு அவர்களை பேசக்கூடாது. அது ரொம்ப தவறானது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். கண்ணின்று. அடுத்த குறள். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். அதாவது அறநூல்கள் கூறும் உள்ளமுள்ளவனா ஒருத்தன் இல்லாத தன்மையினாலும் இருந்தாலும் அவன் புறங்கூறாம இருந்தான் அப்படின்னா அந்த நன்மைகள்லாம் அவனுக்கு கிடைக்கும். அறநூல்கள் அறஞ்செய்யறது மூலியமா கிடைக்கிற நன்மைகள் ஒருத்தன் புறங்கூறாம இருந்தாலே அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். ஏன்னா பிறர் பின்னால் பழித்து கூறுவார் தன் நினைக்கணும், தன்னையும் இப்படித்தான் பின்னாடி பழித்து இழிவாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டும் அப்படின்னு இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. அடுத்த குறள். பக சொல்லி கேளீர் பிரிப்பார் நகச் சொல்லி நட்பாடல்
தேற்றாதவர். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பார் நகச்சொல்லி நட்பாற்றல் தேற்றாதவர். அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நட்பு ஆகும். ஒருவருக்கொருவர் பேசி சிரித்து மகிழ்ந்திருப்பதே நட்பாகும். அந்த நல்ல மகிழ்ச்சியான உள்ளங்களை தெரிஞ்சுக்காதவங்க பழி சொல்லி நட்புகளை பிரித்து விடுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. அதாவது பழி சொல்லி இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுக்கா நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை பத்தி தெரியாதவங்க தான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லி அவங்க நட்பை பிரிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இங்க எடுத்து கூறுகிறாரு. அடுத்தது, துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னை கொல் எய்திலார் மாட்டு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னை கொல் எய்திலார் மாட்டு. அப்படின்னா நெருங்கிய நட்பினர் குற்றத்தை புறத்தே பேசி தூற்றும் இயல்புடையவர்கள் அயலார் இடத்துல எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நண்பர்களே இப்படி பேசி கேவலமா பேசுறானே, இவன் மற்றவங்களெல்லாம் எப்படி பேசுவானோ அப்படின்னு வள்ளுவர் இங்கே சொல்றாரு. நெருங்கிய நண்பர்களையே தூற்றும் இயல்புடையவர் மற்றவர்களை எப்படி தூத்துவாரோ அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது, அரண் நோக்கி ஆற்றங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அரண் நோக்கி ஆற்றங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அப்படின்னா ஒருத்தன் இல்லாத போது அவனை பத்தி பொய் பேசி புறஞ்சொல்லி உரைச்சிட்டு இருக்கிறவனை எதனால உலகம் என்ன வச்சிட்டு இருக்குதுன்னா அறத்துக்காகத்தான் அவனை வச்சிட்டு இருக்குதோ அப்படின்னு வள்ளுவர் இங்க அவலமா கேட்கிறாரு. என்னடா அது உலகம் இப்படி வச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணின் உயிர்க்கு. அதாவது அயலார் குற்றங்களை காண்பது போல தம் குற்றங்களை காண்கின்றான் இருந்தார்கள் அப்படின்னா இந்த உலகத்துக்கு எத்தகைய தீதும் உண்டாகாது அப்படின்னு வள்ளுவர் எடுத்துக்கிறார். பிறர் குற்றங்களை காண்பது போல தம் குற்றங்களை நாமளும் காண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல தீமை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்காது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் இந்த குறள் மூலம். அடுத்த குறள், அருள் உடைமை. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வம் தான் செல்வங்களிலே சிறந்த செல்வம். மற்ற பொருள் செல்வங்கள் எல்லாமே இழிந்தவர் இடத்த கூட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இழிந்தவர் அப்படிங்கும்போது கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் கிட்ட கூட செல்வம் இருக்கு அப்படின்னு இங்க எடுத்துரைக்கிறாரு வள்ளுவர். நல்ல ஆற்றால். அடுத்த குறள், நல்ல ஆற்றால் அருளல்க பல்ல ஆற்றால் தேரினும் அஃதே துறை. நல்ல ஆற்றால் நாடி அருளற்க பல்ல ஆற்றால் தேரினும் அஃதே துணை. எந்த வழியில ஆராய்ந்தாலும் நல்ல வழியில பொருள் சேர்த்து வைக்கிறதா அருளை பெறுவதற்கான துணை ஆகும். அதாவது வழி அதான் அப்படிங்கிறார் வள்ளுவர். எப்படி வேணாலும் பொருள் சேர்க்க கூடாது, நல்ல வழியில தான் பொருள் சேர்க்கணும். அதுதான் ஒருவருக்கு அருளுக்கான துணை அப்படிங்கிறாரு. அடுத்த குறள், அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அப்படின்னா இருள் அடைந்திருக்கும் துன்பமான அதாவது நரகம் இருக்குதுல்ல, நரகத்திற்கு போக வேண்டிய வாய்ப்பு இல்லை. யாருக்கு அப்படின்னா அருள் சேர்ந்த நெஞ்சம் உடையவர்களுக்கு ஒருபோதும் நரகத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இருள் சேர்ந்த இன்னா உலகம், அதாவது நரகம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வள்ளுவர் நம்புறாரு. மேல சொர்க்கம் அப்படிங்கிற கருத்தையும் அவர் நம்புவார். அதனாலதான் நிறைய கோல வானோருக்கு மேலோருக்கு அப்படின்லாம் சொல்லுவாரு. அவர் 2 உலகத்தையுமே நம்புறாரு. நரகம்னு ஒண்ணு இருக்கு, சொர்க்கான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத வள்ளுவர் நம்புறாரு. அடுத்தது, மன்னுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அதாவது நிலை பெற்ற உலகத்துல உலக உயிர்களெல்லாம் பாதுகாத்து வழங்கிட்டு வருவாருல்ல, அவருக்கு ஒருபொழுதும் தான் நெஞ்சு பயந்து கொள்ற அளவுக்கு எந்த தீவினையும் அணுகாது, தீவினைகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மண்ணுயிர்களுக்கெல்லாம் பார்த்து அருள்வார்க்கு ஒருபொழுதும் தான் நெஞ்சும் பயந்து கொள்ற அளவிற்கு ஒரு தீவினையும் வராது அப்படின்னு வள்ளுவர் இந்த குறளை எடுத்துரைக்கிறாரு. அடுத்த குறள், அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா நாளங்கரி. அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா நாளங்கரி. அப்படின்னா அருள் கொண்டவராக வாழ்பவருக்கு எந்த துன்பமுமே இல்லை. காற்று உயிர் வழங்குவதால் வாழும் வளமான பெரிய உலகமே இதற்கு சான்று அப்படின்னு சொல்லுறாரு. அருள் அருள்வார்க்கு
எந்த துன்பமும் வராது. அதுக்கு சான்று எது அப்படின்னா, காற்று உயிர் வழங்குவதால் வாழும் இப்பெரிய உலகம்தான் சான்று. காற்று உயிரை இந்த உலகம் எல்லாத்துக்கும் வழங்கிட்டு வருது. அதனால தான் இந்த உலகம் நிலைத்து இருக்கிறது. அதுதான் வந்து சான்று அப்படின்னு வள்ளுவர் வந்து எடுத்து காட்டுறாரு. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய் தொழுகுவார். அப்படின்னா அறுதலில் இருந்து விலகி தீவினைகளை செய்து வாழ்கிறவர் வந்து உரிய பொருளை வந்து இழந்து தம் வாழ்க்கை குறிக்கோள்களையும் வந்து மறந்தவர் ஆகிருவாரு. செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க அதாவது தம் வாழ்க்கை குறிக்கோள்களையே மறந்து இழந்தவர் ஆகி ஒன்றும் இல்லாமல் இருப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. அப்படின்னா அருள் அல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. அவருக்கு வந்து இந்த உலகம்தான் இல்லாம இருக்கும், ஆனால் அருள் இல்லாதவருக்கு மேலுலகத்து வாழ்வும் இல்லை அப்படிங்கிறாரு வள்ளுவர். பொருள் இல்லைன்னா உனக்கு இந்த உலக வாழ்வு மட்டும்தான் இல்லை, ஆனா அருள் இல்லைன்னா மேலுலக வாழ்வும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் இங்க எடுத்து கூறுகிறார். அடுத்தது, அருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றதால் அரிது. அற்ற மற்றதால் அரிது. அதாவது பொருள் இழந்தவர்களுக்கு வந்து ஒரு காலத்துல பொருள் வரும் வளம் அடைஞ்சிருவாங்க. ஆனா அருள் இல்லாம போயிருச்சு அப்படின்னா அவர் வாழ்வையே இழந்துருவாங்க. மீண்டும் அதை அடையிறது வந்து அரிது அப்படிங்கிறாரு. அதனாலதான் பொருளற்றார் பூப்பார் ஒரு கால். பொருள் இழந்தாலும் ஒரு காலத்துல அவர் வாங்கிருவாரு. அற்றல்னா அது மறுபடியும் வாங்குறது அரிது அப்படிங்கிறார். அந்த வாழ்க்கையை மீண்டும் பெறுவது அரிது அப்படின்னு வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள், தெருளுலாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளதான் செய்யும் அறம். தெருளதான் மெய்ப்பொருள் கண்டதான் தேரின் அருளதான் செய்யும் அறம். அருள் இல்லாதவன் செய்யும் தர்மத்தை வந்து ஆராய்ந்து தெளிவில்லாதவன் வந்து மெய்யின் நூல்கள் கூறப்பட்டுள்ள உண்மை பொருளை கண்டது போன்றதே அப்படின்னு சொல்றாரு. மெய் நூலில் கூறப்பட்ட உண்மை பொருளை கண்டது போவது எது அப்படின்னா அருள் இல்லாதவன் வந்து செய்யற தர்மத்தை பார்க்கறவங்க தான் அப்படிங்கிற. அடுத்தது, வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தன்னை விட மெலியவர்கள் மீது நாம பகைமை கொள்ளும் பொழுது நாம நினைச்சு பார்க்கணும், என்னன்னா நம்மளை விட மேல இருக்கிறவங்க கிட்ட நாம எப்படி கீழே தாழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு அவங்கள நாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் இங்க கூறுகிறார். தன்னை விட வலிமை குறைந்தவர்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தும் போது நம்ம எப்படி நம்மளை விட மேல இருக்கிறவங்க கிட்ட தாழ்ச்சியா பணிந்து கிடக்கிறோம், அதே அது அப்ப எப்படி நம்ம மனநிலை இருக்கும் அப்படின்னு நம்ம மனநிலை நினைச்சு பார்த்துட்டு நம்மை விட மெலியவர் இடத்த வந்து நம்ம பகைமை கொள்ளக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். அடுத்த கூடா ஒழுக்கம். வஞ்சக மனத்தான் படியொற்கொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே ராகும். வஞ்சக மனத்தான் படியொற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். அப்படின்னா அது உடம்புல 5 பூதங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வஞ்சக மனம் நம்ம கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு நாம நடிக்கிற நடிப்பை பார்த்தா உடம்புக்குள்ள இருக்கிற 5 பூதங்களும் சிரிச்சு கொண்டு இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் வந்து இங்க நகைச்சுவையாத்தான் சொல்றாரு. அடுத்தது, வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறிய குற்றப்படின். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின். தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்தினாலே ஈடுபடுமானால் அத்தகையானது வானவில் ஆன தவத்தோட்டமும் என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறாரு. ஒரு குற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னா வானளவுக்கு தவத்தோட்டம் போட்டு நடிச்சாலும் அது என்ன பயனும் கிடையாது. நெஞ்சத்துல குற்றமின்றி ஒரு செயலை செய்தாட்டாவே என்ன தவம் செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் இங்க கூறுகிறார். வலியின் நிலைமையான் வல்லுருவ பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. வலியின் நிலையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. மன வலிமையின் இல்லாம சும்மா தவம் செஞ்சு நடிச்சிட்டு இருக்கிறவனோட எப்படி அப்படின்னா பசு வந்து புலியாட்டம் தோலை போத்திட்டு நடிச்சா அது பசு தானே, புலியாக முடியாது அப்படின்னு வள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார்.
அடுத்த குறள். தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவான் புல் சிமித்தற்று. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து புல்தமிழ் தற்று. புல்தமிழ் தற்று. தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்யறவங்க யார் மாதிரி அப்படின்னா, வேடம் மறைஞ்சிட்டு பறவைகளை கொல்லுவானே அந்த மாதிரி அப்படின்னு வள்ளுவர் இங்க கடிந்து கொள்கிறார். பற்றொட்டாம் என்பார் படி ஒழுக்கம் எற்றொற்றென்று ஏதம் பலவும் தரும். பற்றொட்டம் என்பார் படி ஒழுக்கம் எற்றொற்றென்று ஏதம் பலவும் தரும். அப்படின்னா, பற்றுகளை விட்டுட்டோம் அப்படின்னு பொய்யான தீய ஒழுக்கம் என்ன செய்தோம் என வருந்தும்படியான பல வகை துன்பங்களை தரும் அப்படின்னு வள்ளுவர் இங்க எடுத்து கூறுகிறாரு. எனக்கெல்லாம் ஆசையே இல்லைப்பா அப்படின்னு பொய் பேசிட்டு ஆனால் எல்லா வகை தீங்கையும் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பின்னாடி என்ன துன்பம் வரும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணுமோ நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படின்னு வருந்துற அளவுக்கு தீய துன்பங்கள் ஒருவருக்கு வந்துடும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன் காணார் இல். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன் காணார் இல். அப்படின்னா, நெஞ்சில ஆசைகளை விடாதவர்களால் வெளியே ஆசையற்ற ஞானிகளைப் போல நடித்து காட்டிட்டு மக்கள் வஞ்சித்து வாழ்பவர்கள் கொடியவர்கள் யாருமே இல்லை. அவங்களோட கொடியவர்கள் எவருமே இல்லை அப்படிங்கிறாரு. நெஞ்சில ஆசைகளை வச்சுக்கிட்டு விடாம வெளியே ஆசையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போலியா நடித்து காட்டுறகிற மாதிரி வஞ்சகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள். புறங்குன்றி கண்டானை ரேயினும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. புறங்குன்றி கண்டனை ரேனும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. அதாவது புறத்தோட்டத்தால் குன்றிமணியின் நிறம் போல செம்மையான தோட்டம் உடையவர் என்றாலும் உள்ளத்தில் குன்றிமணி அளவு மூக்கு போல கரியவரும் உள்ளனர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். மனதுக்குள்ளே இருப்பதுதான் குற்றமாகும். மாண்பு உடையவர் போல நீராடி மறைவாக வாழ்வு நடத்தும் மாந்தருக்கு இந்த உலகிற் பலர் ஆவர் அப்படின்னு சொல்றாரு. மனதில் இருப்பதே குற்றமாகும். மாண்பு உடையவர் போல நல்லவர் போல நீராடி மறைத்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல நிறைய பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வள்ளுவர் இங்க சொல்றாரு. அடுத்த குறள். கனை கொடியது யாழ்கோடு செவ்வியதங்கண்ண வினைப்படும் பாலால் கொளல். கனை கொடியது யாழ்கோடு செவ்வியதங்கண்ண வினைப்படு பாலால் கொளர். அம்பு நேரா இருக்கும் ஆனா அது கெட்டதை செய்யும். வளைவா இருந்தாலும் யாழ் இனிமையா இருக்கும். அது போலதான் மனிதர்களோட உள்ளமும் ஒவ்வொரு பார்க்கறவங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க, ஆனா உள்ளம் குற்றமா இருக்கும். சில பேர் பார்க்கறதுக்கு தோற்றத்துல கடுமையா இருக்கிறவங்க போல இருப்பாங்க, ஆனா அவங்க உள்ளம் நல்லதா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் இங்க எடுத்தே கூறுகிறார். அடுத்த குறள். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் பழித்த தீ செயல்களை ஒழித்துவிட்டாலே உயர்வுதான் வரும். உலகம் கருதி மயிரை மலித்து கொள்ளும் நீள வளர்த்தாலும் செய்ய வேண்டாம். உலகம் பழித்த தீய செயல்களை ஒழித்துவிட்டாலே உயர்வு தானா வரும் அப்படிங்கிறாரு. உயர்வு கருதி மயிரை மலித்து கொள்ளும் நீள வளர்த்தல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதிகாரம் கல்லாமை. அரங்கின்றி வாட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் கொளல். அரங்கின்றி வாட்டாடி அற்றே நிரம்பி நூலின்றி கோட்டிக் கொளல். அதாவது நிரம்பிய நூலறிவு இல்லாமை கட்டவர்கள் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் அரங்கம் இழைக்காமலே வாட்டினாலும் போன்ற அறியாமையான செயல்கள் ஆகும். நிரம்பிய நூலறிவு இல்லாம ஒருத்தன் போய் கற்றவர் அவையில பேசுறதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, அரங்கத்துல இழைக்காமலே வாட்டினாலே போன்ற அறியாமையான செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நிரம்பிய நூலறிவு இருந்தாதான் போய் கற்றவர் அவையில பேச வேணும் அப்படின்னு வள்ளுவர் இங்க எடுத்து கூறுகிறார். கல்லாதான் சொற்க முழுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண்கா முற்றற்று. கல்லாதவன் தான் அவையில் பேச வேண்டும் என்று விரும்புதல் முழாதவரும் நாணி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருப்பது பெறின். கல்லாதவரின் நாணி நற்றமும் கற்றார் முன்
சொல்லாதிருப்ப பெறின் அப்படின்னா கற்றவர்களின் முன்பாக சென்று சொல்லாதிருப்பது கல்லாதவர்களுக்கும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாகவே கற்றவரால் கருதப்படுவார்கள். கற்றவர்கள்கிட்ட போய் சொல்லாம இருக்கிறதுல படிக்காதவன் போய் கற்றவர் முன்னாடி பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு கற்றவர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள், கல்லாதான் ஒட்பம் களிநன்றாயினும் கொள்ளார் அறிவுடை யார். கல்லாதான் ஒட்பம் களிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடை யார் அப்படின்னா கல்லாதவன் அறிவு சில சமயங்களே மிகவும் நல்லா இருந்தாலும் உடையவர்கள் அதனை நன்று அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். கல்லாதவனோட அறிவு சில நேரங்கள்ல நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அறிவுடையவர்கள் அதை நல்லதுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த குறள், கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்த்து சொல்லாட சோர்வுபடும். கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்த்து சொல்லாட சோர்வுபடும். கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்த்து சொல்லாட சோர்வுபடும். கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர்கள் போல மதித்து கொண்டு சொல்லாடினால் அவனுக்கும் இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டு போயிரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். ஒருத்தன் படிக்காம நம்ம படிச்சவன் மாதிரி நடந்துட்டு பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பு கெட்டு போயிரும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள், உளனென்றும் மாத்திரையார் அல்ல பயவாக் கலராரை கல்லாதவர். உளனென்னும் மாத்திரையார் அல்லல் பயவாக் கலராரை கல்லாதவர். உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற என்ற அளவுதான் இருக்கிறாரே தவிர எந்த பயனும் இல்லாத கலர் நிறத்தை போன்றவர் தான் கல்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் இங்கே கடிந்து கொள்கிறார். உயிரோடு இருக்கிறானே தவிர வேற எந்த பயனும் இல்லை அவனால, அவன் கல்லாதவர்களால அப்படின்னு வள்ளுவர் இங்கே கடிந்துரைக்கிறார். அடுத்தது, நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பவனை அற்று. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பவை அற்று அப்படின்னா நுட்பமானதாகவும் சிறந்ததாகவும் நுழைந்த கற்ற அறிவு நலம் இல்லாதவனிடத்தில் உடல் அழகும் மண்ணால் அழகாக செய்த ஒரு பாவையின் உடல் அழகு போன்றதுதான் அப்படின்னு வள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார். அழகா இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை, அதாவது மண்ணுல செய்த பொம்மை கூட அழகாத்தான் இருக்கும், நல்ல நுட்பமாக படித்து பெற அறிவு தான் அழகு அப்படின்னு இங்க வள்ளுவர் எடுத்து கூறுகிறாரு. நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னதே கல்லார்கண் பட்டதிரு. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னதே கல்லார்கண் பட்டதிரு அப்படின்னா கல்வி அறிவு உடைய நல்லவர்களிடம் உள்ளதான வறுமையை விட கல்லாதவர்களிடம் சேர்ந்த அளவற்ற செல்வமானது பெரிதும் துன்பம் தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. கல்வி அறிவு பெற்றவர்கிட்ட இருக்கிற வறுமையினால வர துன்பத்தை விட கல்லாதவர்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தினால பெரிய துன்பம் வரும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறாரு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. மேலான குடியிலே பிறந்தவர் ஆயினும் கல்லாத மடமையானவர் தாழ்ந்த குடியிலே பிறந்தவர் அப்படின்னு சொல்ல முடியும். கற்றாரை போல பெருமை இல்லாதவர் அவர் அப்படின்னு வள்ளுவர் இங்க எடுத்து கூறுகிறார். மேல் குடியில பிறந்திருந்தாலும் அவன் கல்வி கேட்கணும்னா கீழ்குடியில பிறந்த மாதிரிதான், கற்றவரை போல அவனுக்கு பெருமை இல்லை அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்துரைக்கிறார். அடுத்த குறள், விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றோடு ஏனையவர். அதாவது அறிவில் விளங்கும் நூல்களை கல்லாதவர்கள் மக்களை போல இருக்கிற விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள். கற்றவரை கருத தாமும் இழிந்தவர்கள். கற்றவர்கள் நினைச்சா நம்ம அதை விட ரொம்ப இழிந்தவர்கள் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்துரைக்கின்றார். கல்வி கல்லாதவர் போய் வள்ளுவரை போல திட்டியவர்கள் யாருமே கிடையாது. வள்ளுவருக்கு ரொம்ப திட்டி தான் கல்வி இல்லாதவர்களை அவர் குறளை ஏற்றிருக்காரு. அடுத்த குறள், பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல், அறனறிந்து மூத்தார் அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையாரோட கேண்மையை திறனறிந்து தெரிந்து கொள்ளல் அப்படின்னா அறத்தினோட நன்மையை அறிந்து சொல்லும் மூத்தவர்களுடைய நற்பை திறனறிந்து தேர்ந்து கொள்ளணும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள், உற்ற நோய் நீங்கி உறாமை முதற்காக்கும் பெற்றார் பேணி கொளல். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றாரை பேணி கொளல். பெற்றியார் பேணி கொளல்.
உற்ற நோய் நீங்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொளல். நாட்டிற்கு வந்தடையும் துன்பத்தை நீங்கி வரும் துன்பத்தை வந்து எப்படி காக்கும் அப்படின்னு வழி சொல்ற பெரியோரோட துணையை வந்து என்னைக்கும் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்துக்கொள்கிறார். நாட்டிற்கு வரும் துன்பத்தை வந்து முதலே அறிந்து அதற்கு பாதுகாக்கிற வழியை சொல்ற பெரியவரோட நட்பை வந்து எப்பவுமே துணையா கொண்டு பாதுகாக்கணும் அப்படின்னு வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். அடுத்த குறள், அரியவற்று எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொள்ளறது. அதாவது கிடைப்பதற்குரிய அரிய பேர்கள்லாம் பெரிய பேர் எது அப்படின்னா பெரியோரை வந்து தம்மோட பாதுகாத்து வைத்திடுறது தான் வந்து கிடைக்கிறதுக்கு அரிய பேர்கள்ல பெரிய பேரு அப்படின்னு வள்ளுவர் இங்க எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள், தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலை. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையிலெல்லாம் தலை. தன்னில பெரியவரா உள்ளவர் வந்து தன்னை சுற்றி வந்து நல்லதே நடக்குமாறு சொல்லிட்டு வரவங்களை வந்து வச்சிருக்கிறது வந்து வலிமையிலே மிகப்பெரிய வலிமை எது அப்படின்னா தம்மை விட பெரியவங்க நல்லது எது நம்மளை சுற்றி சொல்லிட்டு இருக்கிறதா அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். தகுதியான வழிகளை வந்து ஆராய்ந்து சொல்பவரை வந்து கண்ணாக கொண்டு உலகம் நடத்துதலால் மன்னவன் வந்து அவர்களை ஆராய்ந்து அவர்களை வந்து நம்ம சுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஏன்னா தகுதியான வழிகளை வந்து ஆராய்ந்து சொல்ற பெரியவங்க இருக்காங்களா அவங்கள வந்து சுத்தி நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள், தக்கார் இனத்தானா தான் ஒழுக வல்லானை செற்றால் செய்ய கிடந்தில். தக்கார் இனத்தானாக தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்து கிடந்தில் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர்களின் துணை உள்ளவனால் தான் நடந்து கொள்ள வல்லமை பகைவர் பகைத்து செய்யக்கூடிய துன்பம் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. தகுதியுடைய பெரியவர்கள் வந்து துணையா நாம கொண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா கொண்டிருந்தவனை வந்து பகைவரால வந்து துன்பம் வந்து செய்ய முடியாது அப்படின்னு வள்ளுவர் இங்கே. குறள், இடிக்குந் துணையாரே யாழ்வாரை யாரே கெடுக்குந் தகைமை எவர். இடிக்குந் துணையாரே யாழ்வாரை யாழ்வர் கெடுக்குந் தகைமை எவர் அப்படின்னா இடித்து கூறு திருத்தும் துணையவர் பெரியோரை கொண்டவர்களுக்கு வந்து ஒருபோதும் துன்பம் வராது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீ நான் கெட்டது செஞ்சா அப்படின்னா அதை இடித்து கூறுற பெரியவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா உனக்கு துன்பம் வராது அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள், இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் எல்லாம் கேடு. இடுப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் எல்லாம் கெடும். அதாவது இடித்து கூறும் இப்ப இந்த குறளுக்கு ஆப்போசிட் கெட்டதை செஞ்சா அப்படின்னா இடித்து கூறுறவங்க பெரியவங்க கூட இருந்தா உனக்கு கெட்டது வராது மேல் இருக்கிற குறளை. இந்த கீழே இருக்கிற குறளை இடுப்பார் இல்லாதார்னா நல்லது நீ கெட்டதை நீ செய்யும் போது உன்னை இடித்து கூறுற பெரியோர் உனக்கு இல்லை அப்படின்னா உனக்கு வேற பகைவனே வேண்டியதில்லை, நீயே கெட்டு போயிடுவ அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். பகைவனால எந்த துன்பமும் வராது, உன்னாலதான் உனக்கு துன்பம் வரும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்துரைக்கின்றார். அடுத்த குறள், முதலியாருக்கு ஊதியம் இல்லை மதலையான் ஜார்பில்லைங்கில்லை நிலை. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையான் ஜார்பில்லார் கிள்ளை நிலை அப்படின்னா முதல் இல்லாத வணிகருக்கு வந்து அதனால் வரும் ஊதியம்தான் இல்லை, அவ்வாறே தன்னை தாங்கும் துளை இல்லாதற்கு உலகில் நிலைபேறு இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. முதல் இல்லைன்னா நம்மளுக்கு ஊதியம் வருமா? வராது. அதுபோல தன்னை தாங்கும் துணையான பெரியாரோட துணை இல்லை அப்படின்னா உலகில் வந்து நிலைபேறு ஒருவருக்கு இல்லை அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். அடுத்த குறள், பல்லார் பகை கோணலில் பத்தடுத்த தீமைந்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகை கோளர் பத்தடுத்த தீமைந்தே நல்லார் தொடர்கை விடல். பலரோடு பகைத்து கொள்வதை விட தீமையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்லவரோட தொடர்பை வந்து விடுறது தான். பலரோட பகைத்து கொள்வதனால் வரும் தீமையை விட தீமையானது எது அப்படின்னா ஒரு நல்லவரோட தொடர்பை வந்து நம்ம கைவிடுறது தான் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுகிறார். ஓகே, இதோட இந்த குறள்களை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் எல்லா குறளும் பார்க்க இந்த வீடியோவில் இருக்கு. இன்னைக்கு இது போதும், மீதி 5 குறள் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா?